ஃபாலோ அப் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ்ல எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாலோ அப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, அது வந்து ரெகுலரா பண்ணணும். அவங்கள எந்த விதத்திலயும் அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஏன் வந்து கன்டினியூஸா அது பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு வாட்டியும் அவங்களோட மனநிலை வந்து வேற வேற ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும். மேபி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அவங்களுக்கு அது வந்து வேண்டான்னு தோணுன ஒரு விஷயம் நம்ம செவன்த் டைமோ எயித்து டைமோ கேட்கும்போது அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் மாறி மேபி அந்த டைம்ல ஓகே பண்ணலாம். இது ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல ஓகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றனால நம்ம ஃபாலோ அப் வந்து கண்டினியூஸா பண்ணணும்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேம். ஃபாலோ அப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பேசுவோம். நம்ம எம்எம்ஜில ஃபாலோ பண்ணணும்னா எவ்வளவு காலம் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணணும். பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு, பேசியாச்சு, வச்சாச்சு, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஓகே. அப்போலாம் நம்ம எவ்வளவு டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும்? கோச் ஒண்ணு அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இல்ல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் கோச். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் போற வரைக்கும் விடக்கூடாது. அதுதான் ஃபாலோ. எல்லா காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், டைம் மாறும், சிந்தனைகள் மாறும், எல்லாம் மாறும். நானும் என்னோட ஒரு அனுபவம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களாம் க்ளோஸ் சர்க்கிள் இன்வைட் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்களும் இல்ல அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு இந்த தெரியாதுல்ல. ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2, 3 மாசம் கேப் இருக்கும். பார்த்தா அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஒரு வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு. ஸோ நம்ம அதுல வந்து கரெக்டான அந்த ஃபாலோ அப் இல்ல. அவங்களுக்கு சரியான எஜுகேட் பண்ணல அப்படிங்கிறது இப்போ ஓகே. தெரியல. இந்த ஃபாலோ அப் வந்து நமக்கு எப்படி நடக்கும்? ஃபாலோ பண்ணதுக்கு நமக்கு என்ன மைண்ட் செட் வேணும்? என்ன பண்ணா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? கோச் நம்ம கொடுக்கறது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற அந்த மைண்ட் செட் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஃபாலோ அப் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு இன்டென்ஷன்ல நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவோம். நமக்கே அந்த மைண்ட் செட் இல்ல நம்மளே டைம் பாஸ்க்கு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபாலோ அப் இருக்காதுன்றது என்னோட கருத்து கோச். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. வீரமணி வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்ம வந்து ஃபாலோ அப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மாஸ்டர் அவங்களோட நல்ல பாண்டிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒரு அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நம்மளுடைய மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அவங்க ஃபாலோ பண்ண விட மாட்டோம் மாஸ்டர். எண்டு வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட நல்ல கனெக்ஷன்ல இருந்துட்டு அவங்க லைஃப் மாத்துறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதுல நம்மளோட மைண்ட் செட் இருக்கும்போது ஃபாலோ அப் மிஸ் ஆகவே ஆகாது மாஸ்டர். கண்டிப்பா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து லவ் பண்ணணும், அன்பா இருக்கணும், அவங்களை கேர் பண்ணணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒரு துளி நமக்கு டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது. ஒரு துளி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட ஜாயின் பண்ணல, ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே ஒரு துளி நம்மகிட்ட டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி இவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? எந்த மாதிரியான ஃபாலோ அப் வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாமா? ஆக்சுவலா இந்த ஃபாலோ அப் இதுல வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அது வந்து நம்ம ஏற்கனவே எம்எம்ஜில இருந்ததுக்கு முன்னாடி வந்து அந்த இது கண்டிப்பா பண்ணிருப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய லேர்னிங்ஸ்ல இது ஒரு லேர்னிங்ஸ். நம்ம வந்து புதுசா அது போறதை விட கண்டினியூஸ் ஃபாலோ அப் அந்த ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் ஆகணுன்றது இந்த லேர்னிங்ஸ் எடுத்துருந்தேன். பட் நமக்கு என்ன அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்குன்னா அந்த கண்டினியூஸ் ஃபாலோ அப் பண்ணும்போது ஒரு அன்னோன் பர்சனோட கான்டாக்ட்ஸ் நம்ம கிடைக்குது, அவங்கள வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு தயாரா இருந்தாலும் அவங்களோட சைட்ல இருந்து சில சமயத்துல ரெஸ்பான்ஸ் வர்றதில்லைன்னா போன் எடுக்கிறது இல்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு ரிப்ளை இல்ல அந்த மாதிரியான இது வரும்போது அது ஒரு டெஸ்டிங் பீரியடா இருக்கு. அது கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் தேவைப்படுது. ரொம்ப பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு சார் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ்னஸோட இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமே வந்து இந்த மாதிரி மைனஸ்ல போகும்போது தான் பிளஸ்ல பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது கோச் சொன்னார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கும்போது அவங்களோட சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா வர்றதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட்டிவா அவங்கள யோசிக்கணும். முதல்ல நீங்க எல்லாம் சொன்னாங்க, ஆமா நீங்க புதன்கிழமை ஜாயின் பண்ணு சொன்னீங்களா, என்னாச்சு? அப்படிதான் போன இடத்துல கேட்பான். அவன் நீ போன வீராசா அப்படின்னு சொல்லிட்டுவான். அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கு பஞ்சம் மாதிரி பேசிட்டு இருவான், பஞ்சக்காரங்க மாதிரி. அந்த மாதிரி இல்லாம உங்களோட புத்திசாலித்தனத்தை இந்த ஃபாலோ அப்ல எப்படி யூஸ் பண்ணீங்க, இந்த ஃபாலோ அப் லெசன் ஃபுல்லா அதெல்லாம் வரும். சரியா? யாருக்கும் ஃபாலோ அப் லெசன் படிக்கலாம். எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். ரெண்டாவது,
நீங்க உங்களை ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மாறணும். உங்க போன் அடிச்சா அவரு போன் எடுக்கிறதுக்கு ரெடியான ஆளா இருக்கணும். உங்க போனை பார்த்தாலும் எடுக்க மாட்டார் அப்படின்னா அவர் நம்மள என்ன மாதிரி நினைச்சிருக்காருன்னு தெரியும். அப்புறம் நீங்க முதல்ல பேசும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பார்ல பேசுறதுக்கு. அந்த வாய்ப்புல நீங்க என்ன மாதிரி ஒரு இமேஜ் அவர்கிட்ட கிரியேட் பண்ணீங்கன்னு இருக்கு. அந்த வாய்ப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க திரும்ப பேசுவாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா திரும்ப எடுக்க மாட்டாங்க. இது லிட்டரலி நம்ம அந்த ப்ராக்டிக்கலா பேச வச்சு பார்ப்போம். இதுல எந்த அட்ராக்டிவா நீங்க பண்ணீங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்க முதல்ல செஞ்சுட்டீங்கன்னா பின்னாடி உள்ள ஃபாலோப்ல ஒன்றும் சேலஞ்ச் இருக்காது. அப்புறம் ஃபாலோ பண்ணும்போது கிரியேட்டிவிட்டியா பண்ணணும். அதுக்கு தான் இது ஒரு ஃபுல் நம்ம அப்ஜெக்ஷன் கோர்ஸ் மாதிரி இது ஒரு 3 மாசம் ஃபாலோ கோர்ஸ் அதுக்குன்னு இருக்கு. ஸ்டார்டிங்ல இப்போ கம்பெனி ட்ரைனிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, ஒரு 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஆள பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே அவங்க விட்டுட்டு அப்புறம் அடுத்த ஆள பார்ப்போம். அது வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கோம் அப்படிங்கிறப்ப சார் சொல்லும்போது தான் தெரியுது அது பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம வந்து அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும், இல்ல சார் சொல்ற மாதிரி ஒண்ணு நம்ம உயிரோட இருக்க வரைக்கும், இல்லாட்டி அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது இந்த லெசன்ல நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல அது பாசிட்டிவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அது பாசிட்டிவ் இல்ல அப்படிங்கறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாஸ்டர் எம்எம்ஜி வர்றதுக்கு முன்னால ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 வருஷமா ஒரு கஸ்டமரை வந்து ஃபாலோ பண்ணி போன நியூ இயர்க்கு வந்து நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன். இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபி ஃபேமிலில என்ன பண்றாங்க என்ன எது இப்படிதான் நான் கேட்டுட்டு இருப்பேன். சோ பாத்தீங்க இப்போ 15 டேஸ் ஆகுது வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. 1 இயரா ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. கலைவாணி லைவ் எக்ஸாம் பாருங்க 1 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. So, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். லவ் பண்ணுங்க, இது பண்ணாண்டா. உங்களை கிரியேட்டிவிட்டியா நிறைய யோசிங்க. உங்களை அட்ராக்டிவா பர்சனா மாத்திக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் படிச்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. நீங்க அப்படி மாறுங்க. எல்லாம் சொல்லுவாங்க நிறைய வேணுமா, அப்படி நிறைய கொடுக்க கூடாது. நம்ம நிறைய மாறணும். ஹேவ் மோர். நம்மகிட்ட நிறைய திறமை இருக்கணும். அப்போ தன்னால நமக்குள்ளது எல்லாம் வரும். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஃபாலோ வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோமா? ஃபாலோ பண்றதை விடுறதுக்கான மெயின் ரீசன்னா ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் மூவ் பண்ணுவாங்க, அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இவங்களா செட் ஆக மாட்டாங்க, இவங்களே ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டு விடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது மாஸ்டர். அதனால ஃபாலோ பிரேக் ஆகுது. ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் வந்து வெதர் அவங்க வராங்க இல்ல பிசினஸ்க்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய ஃபாலோ பண்ணி நிறுத்தாம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு நாளா ஆனாலும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சரா நம்மளோட வந்து டிராவல் பண்றதுக்கு நிறைய 100% சான்சஸ்ன்றது அதிகமா இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட் மாஸ்டர். ரொம்ப கரெக்டுமா, ரொம்ப கரெக்ட். உங்களோட கொஞ்ச நாள்ல விட்டுறாங்க ஃபாலோ அப், அதனால இருக்காது. அல்லது உங்களுக்கு இன்னொரு ஃபாலோ அப்ல பேசும்போது காரணம் வந்துட்டு உங்களுக்கு உங்க பிசினஸ் மேலேயும் இது மேலேயும் அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கும் உங்க ப்ராடக்ட் மேலேயும் கம்பெனி மேலேயும் பிசினஸ் மேலேயும் அசைக்க முடியாத ஸ்ட்ராங் இது இருந்துச்சுன்னா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போறதுக்கு ஒரு திறமை வேணும் ஒண்ணு. 2வது ரிலேஷன்ஷிப் போய்கிட்டே இருக்கும், சரியான மோக்கா கிடைக்கும், என்ன சொல்லுவாங்க சரியான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நமக்கு தெரியாம நழுவு விட்டுருவோம், அது நடக்கும். 3வது நீங்க இன்கம் பண்ணீங்க அப்படிங்கிறது அப்ஜெக்ஷன் இல்லைங்க. எம்எம்ல தெரியும், யாராவது நீங்க இன்கம் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 நிமிஷம் பேசுவாங்க, அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. அது அப்ஜெக்ஷன் நீங்கள படிக்கணும். இப்ப நம்ம பாக்குற ப்ராஸ்பெக்ட் கிட்டே இருக்கலாம், இல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றவங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி இல்ல நபர்களுக்கு ஏத்த மாதிரி. கோச் ஆக்சுவலா நான் ஃபாலோ பண்றது வந்து ஜென்ரல் இதுதான். பட் அது என்னன்னா நார்மலா வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன பிக்சர் போடுறாங்க அப்படின்றது பார்ப்பேன். சிலர் வந்து இந்த ஸ்டேட்டஸ்லயே வந்து பழைய பாட்டா போட்டு பழைய பாட்டோட அந்த இதெல்லாம் இருக்கும். எப்பவுமே அவங்க பார்த்தாலே அந்த ஸ்டேட்டஸ்ல பழைய பாட்டு இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நான் போன் பண்ணி பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, எப்படி இது அந்த டைமுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னா அதை ஷேர் பண்ணிடுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களோட இது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் அவங்களோட இதை நம்ம வாட்ச் பண்ணனாலே இந்த கண்டென்ட் கிடைக்கும்ன்றது இதுல லேர்னிங்ஸ் எனக்கு கிடைச்சது. அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொஞ்சம் தருது. கொஞ்சம் ஃபாலோ அப்புக்கு ரிசல்ட்டா வருதோ இல்லையோ, பட் அந்த ஃபாலோ அப்புக்கு நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கிடைக்குது. அது வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் நான் மெயினா அது பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அதில் பாருங்க, நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். டாக்டர்கிட்ட போயிருந்தப்போ அவர் கேபின் ஃபுல்லா ஒரே பொக்கேவா இருந்துச்சு, ஒரே கம்பெனி பேரு, கம்பெனி பொக்கே. என்ன சார் இவ்வளவு பொக்கே இருக்குங்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல, ஓ அதனால இவ்வளவு பொக்கியா? அப்புறம் யாரு கொடுத்தா? இல்ல அந்த கம்பெனி சேல்ஸ் ரெப்ஸ், மெடிக்கல் ரெப்ஸ் கொடுத்தாங்க. அவங்க என் மேல ரொம்ப பாசம் பொங்கும், ஏன்னா நான் அப்பதான் நான் பிசினஸ் எழுதி கொடுப்பேன், அதுக்காக பாசம் பொங்கும், அதெல்லாம் நீங்க கண்டுக்காத, நீ மேட்டர் சொல்லு அப்படின்னாரு. அந்த பொக்கே வந்து கொடுத்ததை அவர் கண்டுபிடிச்சாரு. இவனெல்லாம் உண்மையில நான் இப்ப டாக்டரை மட்டும் இல்லைன்னா இவனை கொடுக்க மாட்டான். நம்மள வச்சு பிசினஸ் இருக்கான கொடுக்கான். நான் பாயிண்ட்டுக்கு என்ன வரேன் அப்படின்னா,
நீங்க நிறைய ஸ்டேட்டஸ் ரிப்ளை பண்ண தலைவர் யார் ரிப்ளை பண்ணாரு தெரியுமா? ஒரு கம்பெனிக்கு எப்படியாவது தூக்கிட்டு போலான்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாரா இல்லையா? என்ன சார் எங்க போனாலும் கோல போட்டா நான் என்னதான் பண்றது அப்படின்னா அப்படியும் நடக்கும். அப்படி புத்திசாலியா இருப்பாங்க. அவங்களையும் நம்ம டேக்கிள் பண்ணி வரணும். என்ன கரெக்டா எல்லாரும் என்ன சொல்ல ஆதார் இல்லாமல இவர் ஆத்தோட போனாரு ஏதோ காரியத்தோட தான் நமக்கு நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்க விவரம் வேணா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கேயும் நீங்க அதோட புத்திசாலித்தனமா போனீங்க. எம்எம்ஜில கத்துக்கிட்ட ஒரு விஷயம், லாஸ்ட் வீக் ஒரு 10 days பிஃபோர் திருச்சி போகும்போது, யூஸ்வலா நான் திருச்சி போனேன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு போவேன், அங்கிருந்து ரிட்டர்ன் அப்படியே வந்துடுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் போகும்போது இப்ப எம்எம்ஜில நீங்க பண்ற அந்த method தான். அங்க லோக்கல்ல தெரிஞ்சவங்க எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ற மாதிரி, ஜஸ்ட் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் அதனால ஜஸ்ட் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுறது, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இல்ல கோயிலுக்கு போனேன் அந்த மாதிரி பாக்குறது, அந்த மாதிரி இப்ப லாஸ்டா ஒரு பிரசன்டேஷன்ஸ் கொடுத்ததுல அவங்க இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் அப்பாயின்மெண்ட் மறுபடியும் கொடுத்திருக்காங்க இன்னொரு 2-3 கிளைண்ட்ஸ் பாக்குறதுக்கு. இது வந்து எம்எம்ஜில உங்ககிட்ட இந்த டீம்ல கத்துக்கிட்ட விஷயம் மாஸ்டர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல வந்த ஒரு வெரி குட் வெரி குட் கிரேட். ஸோ அது அது அந்த விஷயத்த எல்லாம் நியாயமா பண்ணுங்க, கெத்தா பண்ணுங்க, தில்லா பண்ணுங்க, தெனாவட்ட பண்ணுங்க. நம்ம நெட் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னு யார்கிட்ட போய் பிக்சர் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துறாதீங்க. எம்எம்ஜில நான் எல்லாரையும் திரும்ப திரும்ப கேட்கற ஒரு விஷயம், அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. ஆமாடா அதுக்கு என்ன அதெல்லாம் பண்ண முடியாது, எவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்பெல்லாம் பண்ண முடியாது படா அப்படின்னு அங்கேயும் அவங்க திமிர காட்டணும். Okay, இன்னைக்கு நம்ம இந்த ஃபாலோ அப் லெசன்ல இருந்து என்னென்ன டேக்அவேஸ் புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கிட்டோம்? ஃபாலோ பண்ற பேர்ல அவன் உயிர் எடுக்காம நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்களோட அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு மாஸ்டர். ஃபென்டாஸ்டிக். அதான் master. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அட் த சேம் டைம் கரெக்டான இடம் பார்த்து அடிக்கும் தெரியணும். ஓகே ஃபாலோ அப் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அந்த விஷயங்களை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும், அவன் பாடையில போற வரையும் அவன் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு விஷயம் நான் நீங்க மீட்டிங்ல நான் வந்து கேட்ட விஷயம். அந்த 4 பேரை ஃபாலோ அப் அந்த 4 பேர் வந்து பிளான் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயம் அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. Very நெக்ஸ்ட் good. வந்து என்னென்ன நீங்க லாஸ்டா சொன்னதுல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றது நம்ம தப்பு பண்றோம் அந்த விஷயங்கள். இப்போ வந்து நம்ம பிளான் கொடுத்துட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணாதான் இப்போ டெக்ஸ்ட் பண்றான்னா ஏதோ ஒரு காரணத்தோட டெக்ஸ்ட் பண்றான் அந்த அவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும், கடைசி வரையும் ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயம் நடக்குது சார். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப பச்சையா தெரிஞ்சிடக்கூடாது நம்ம இப்படி ஃபாலோ பண்றது. சூப்பர் டேக்அவே சப்ரேஷ் சூப்பர்மா. இதுக்கு முன்னாடி ஃபாலோ வந்து நீ எல்லாம் உங்க அப்பன்டா அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்த சார். இப்போ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப் ஃபுல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை எடுத்துட்டேன். வெரி குட் வெரி குட் வச்சுக்கோமா சூப்பர்.